வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சுற்றி வளைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி ஓட்டல் அறையில் வைத்து விசாரணை. இப்ப என்னப்பா செந்தில் பாலாஜி திடீர்னு சுற்றி வளைச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம டாஸ்மாக் நிறுவனத்துல லஞ்ச ஒழிப்பு துறையானது களம் இறங்கி இருக்குது. ஏற்கனவே ஈடியானது இதே டாஸ்மாக் ஊழல் வழக்கில் தான் அதிரடியா களம் இறங்கி 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது என்று சொல்லிட்டு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலே சோதனை செய்தார்கள். அந்த வழக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இப்ப ஏன் அதே வழக்க லஞ்ச ஒழிப்பு துறை கையில் எடுத்திருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த பார்ட்டி ஃபண்ட் எங்கிருந்து வந்திருக்குது, அதன் மூலமாக யாருக்கெல்லாம் போயிருக்குது அப்படின்னு மோப்பம் பிடிக்கும் பொழுது டாஸ்மார்க்கில் இருந்து தான் அதிகமா பார்ட்டி ஃபண்ட் ஆனது வந்திருக்கிறது அப்படின்னு இந்த அரசாங்கமானது மோப்பம் பிடிக்குது. எப்படின்னு பார்க்கும்போது கொள்முதல் பண்ணதுல 1%, அது மட்டும் கிடையாது, தரம் குறைந்த பாட்டில கொள்முதல் பண்ணதுனால அதுல 1%, விலை உயர்வான பாட்டில கொள்முதல் பண்ணதுனால அதுல 1%, அது மட்டும் இல்ல தொடர்ந்து ஒரே கம்பெனியில கொள்முதல் பண்ணதுனால அதுல 1%. இரண்டாவது, எந்தெந்த கடைக்கு யார் யாரு சரக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போக்குவரத்துக்கு ஒப்பந்தம் விடுறாங்கல்ல, அந்த ஒப்பந்தத்துல குறிப்பிட்ட அளவுக்கு கமிஷன். இப்படி டாஸ்மார்க்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் பார்ட்டி ஃபண்ட் ஆனது நகர்ந்திருக்குது அப்படின்னு லஞ்ச ஒழிப்பு துறையானது மோப்பம் பிடிக்குது. ஏன்னா 10 ரூபாய் பாலாஜி என்றாலே செந்தில் பாலாஜி தான் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி எல்லா மட்டத்திலும் சென்ற அரசாங்கத்துக்கு பணம் போச்சுன்னா அது டாஸ்மார்க் தான் என்று இந்த அரசாங்கம் நினைக்கிறது. அதற்காக தான் காலையில 6 மணிக்கு ஆழ்வார்பேட்டையில செந்தில் பாலாஜி அவங்க தம்பியும் தங்கி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. 7 மணிக்கெல்லாம் போய் செந்தில் பாலாஜி வீட்டை கதவை தட்டுறாங்க. செந்தில் பாலாஜி வெளியே வருகின்றார். நாங்க திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல போய் கையெழுத்து போடணும், என்ன சார் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு லஞ்ச ஒழிப்பு துறையை பொறுத்த வரைக்கும் டாஸ்மார்க் பற்றி சில விசாரணைகள் நடத்தணும், உங்களுடைய அறையை சோதனையிட வேண்டும், அனுமதிக்கணும் அப்படிங்கிறாங்க. தாராளமா நீங்க சோதனை போட்டுங்க, என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவங்க தம்பியை வந்து அவருடைய ஓட்டல் அறையில லஞ்ச ஒழிப்பு துறையை அனுமதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக செந்தில் பாலாஜி இடத்துல விசாரணை போகுது. அப்படி விசாரணை போகின்ற பொழுது கடந்த ஆட்சியில டாஸ்மாக் நிறுவனத்துடைய எம்டிஆர் இருக்காருல்ல, அவர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே விசாரணை நடத்தியிருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. யாரு எம்டிஆர் இருந்தது? விசாகன் தான். அந்த விசாகன் என்ன சொன்னார் தெரியுமா? சரக்கு கொள்முதல் பண்றது அத்தனையுமே வந்து ரிதீஷ் என்ற ஒரு இளைஞன் தான் வந்து எங்களுக்கு உத்தரவிடுவாரு. அவர் யார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து சரக்கு வாங்கணும் என்ற உத்தரவை பெறுவார்னு தெரியாது. அவர் தான் எந்த கம்பெனில சரக்கு வாங்கணும், எவ்வளவு வாங்கணும் எல்லாவற்றையும் மாசம் வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டு விட்டுருவாருங்க. அதன் அடிப்படையில மேல்ட உத்தரவா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க கொள்முதல் பண்ணுவோம். இப்படி எல்லாமே இந்த ரிதீஷ் தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல, இந்த ரிதீஷ யார் இயக்கி இருப்பாங்க? ஏன்னா அந்த துறைக்கு அமைச்சரா யார் இருந்தாங்களோ அவங்க தானே. அப்போ அவர்கிட்ட விசாரிச்சா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு ரிதீஷ் மூலமாக நேரா செந்தில் பாலாஜி வந்து அணுகுகின்றார்கள். நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் ஆழ்வார்பேட்டையில ஒரு ஹோட்டல்ல இருந்தார் என்று சொல்லிட்டு போறோம் இல்லையா? அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு காலையில 41 இடங்கள்ல அதிரடியாக சோதனை செய்யப்பட்டது. எங்கெல்லாம் என்று பார்க்கும்போது தஞ்சாவூர், கரூர், நாமக்கல், கோவை, காஞ்சிபுரம், ஈரோடு, ஊட்டி, சிவகங்கை, திருவள்ளூர், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்கள்ல, அந்த 8 இடங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா 41 குடோன்கள், அலுவலகங்கள், அப்புறம் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்கள், அப்புறம் டாஸ்மாக் எம்டி இருந்தாரு அவருக்கு சொந்தமான இடங்கள், ரிதீஷுக்கு சொந்தமான இடங்கள், ரிதீஷுடன் வந்து ஒரு 4 பேர் இருந்தாங்க அவங்களுக்கு சொந்தமான இடங்கள், இப்படி ஏகப்பட்ட பேர சுற்றி வளைத்து காலையிலிருந்து ரெய்டு பரபரத்தது. நம்ம செந்தில் பாலாஜி கிட்ட வந்து கேள்வியை கேட்டிருக்காங்க, அவர் பதிலளித்திருக்கின்றார். அவருடைய பதில் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் பதிவு செய்யப்பட்டது, அவையெல்லாம் ஆவணங்களாக ஆக்கப்பட்டது. அவர் வீட்டிலிருந்து பென்டிரைவ் கைப்பற்றப்பட்டதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கரூர்ல செந்தில் பாலாஜி வீட்டுல ஏகப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சங்கர், ரமேஷ், செந்தில் பாலாஜியுடைய வலதுகரங்கள், அவங்க வீட்லயும் போய் மீண்டும்
ரெய்டு விட்டுருக்காங்க, அங்கிருந்து எவ்வளவு பணத்தை கைப்பற்றினாங்க, எவ்வளவு ஆவணங்களை கைப்பற்றினாங்க என்ற விஷயமா நமக்கு தெரியல. பார்ட்டி பண்ட முழுவதும் ஒழிக்கணும்னா இந்த மாதிரி கடந்த கால அமைச்சர்கள் எவ்வளவு கொள்ளடிச்சிருக்காங்கன்னு விஷயம் தெரியணும். அப்படி தெரிந்தாதான் இப்ப கொல்ல போதா இல்லையா, சரியான அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு வருதா இல்லையான்னு தெரியும். அதற்காகவே இந்த ரைடு விட்டுருப்பதாக தெரியுது. நம்ம செந்தில் பாலாஜி கிட்ட வந்து விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு அவர் திருவல்லிக்கேணியில வந்து கையெழுத்து போட வந்துட்டாரு. அப்ப செய்தியாளர்களை சந்தித்தார். அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒன்று தாங்க நான் சொல்லுவேன், மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. இந்த மாதிரியான வழக்குகள் அத்தனையும் வந்து நாங்க சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம், எந்த விதத்திலும் பயப்பட தேவையில்லை, எங்க தலைவர் அப்படிதான் எங்களை வளர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ கூட திருவல்லிக்கேணியில போய் கையெழுத்து போறேன் தெரியுமா, அந்த வழக்கில் நான் சம்பந்தப்படவே இல்லை. முதல்ல எஃப்ஐஆர் போடுறாங்க, எஃப்ஐஆர்ல என் பேரே கிடையாது. பின்னாடி செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் கொண்டு வரணுமேன்றதுக்காக பிறகு இரண்டாவதாக போடப்படுகின்ற எஃப்ஐஆர்ல என் பேரை சேர்த்து என்ன கையெழுத்து போட விட்டுருக்காங்க இன்னைக்கு முன்ஜாமீன் வாங்கிட்டு. அதனால இந்த அரசாங்கமானது பழிவாங்குகின்ற நடவடிக்கைகள் தான் ஈடுபடுது அப்படின்றத செந்தில் பாலாஜி அவர்கள் மறைமுகமாக நம்ம தவேக அரசாங்கத்தை சாடினாரு. நம்ம செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் உத்தம புத்திரன் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்றதுக்கு வெறுமனே டாஸ்மாக் நிறுவனத்துல ஊழல் மட்டும் நடந்து போச்சு, அதனால செந்தில் பாலாஜி ஊழலின் ஊற்றுக்கண்ணு அப்படின்னு நாம சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றாங்கப்பா அப்படின்னு நினைக்க முடியாது. கரூர் வழக்குல பிரதான சூத்திரதாரியே வந்து செந்தில் பாலாஜி தான் என்று நம்ம முதலமைச்சர் நினைக்கின்றார். நம்ம ஏவா வேலு அவர்கள் மட்டும் திருவண்ணாமலையில ஆதிக்கம் மிக்கவரா இல்லைன்னு வச்சுங்களேன், அங்க தமிழக வெற்றி கழகத்தை அசைக்க முடியாத ஒரு சக்தியாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு அவர்களை ஆதவாச்சினா குறி வைக்கிறார். அதே மாதிரி தான் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கரூர்ல 41 பேர் உயிரிழப்பதுக்கு நீ தானே காரணம், கடைசியில எம்மாலியா போட்டிய உன்னை சும்மா விட்டுருவனா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அவரை உள்ள தூக்கி வச்சா கூட யாரும் சந்தேகப்படவே மாட்டாங்க. அதனாலதான் இந்த இடி வழக்கானது டாஸ்மாக் விஷயத்துல உச்ச நீதிமன்றத்துல போய் நிலுவையில் கிடக்கின்ற அந்த வழக்கை மீண்டும் தூசி தட்டி இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையானது களத்துல இறங்கி செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைத்திருக்கின்றார்கள். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவரு போற போக்குல எல்லாரையும் போட்டு விட்டு போட்டாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசாங்கம் என்னை மட்டுமா குறி வச்சிருக்குது, நம்ம டிஆர் பாலு அவர்களை குறி வச்சிருக்காங்க, கே நேரு அவர்களை குறி வச்சிருக்காங்க, அப்புறம் ஏவா வேல் அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், சேகர் பாபு அவர்கள், ஐ பெரியசாமி அவர்கள், பொன்முடி அவர்கள் என்று சொல்லிட்டு யாரெல்லாம் கடந்த காலங்களில் ஊழல் வழக்கில் சிக்கினாங்களோ அத்தனை பேரையும் தான் குறி வைத்திருக்கின்றார்கள். எல்லோரும் நாங்க சட்டப்படியாக எதிர்கொள்வோம் அப்படின்னு வந்து செந்தில் பாலாஜி சொல்லிட்டு, சரி செந்தில் பாலாஜிக்கு உரிய இடங்கள்ல மட்டும்தான் சோதனை செய்தார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த சாராயத்தை தயாரிக்கிறாங்கல்ல கம்பெனி, நம்ம டிஆர் பாலு அவருடைய தொழிற்சாலை மன்னார்குடியில் ஒன்று இருக்குது, இந்த டி நகர் பக்கத்துல வலசரவாக்கத்தில் ஒன்று இருக்கு கோல்டன் வாட்ஸ், அந்த 2 ஆலையிலையும் போய் அதிரடியாக சோதனை செய்திருக்கின்றார்கள். திமுக ஆட்சி இருந்தா எந்த கம்பெனியில அதிகமா சரக்கு வாங்கன்னு தெரியாதா? மொத்தத்துல டாஸ்மாக் நிறுவனத்துக்கு என்று தனியாகவே வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய பிராண்ட அறிமுகம் செய்திருக்கின்றாராம் நம்ம டிஆர் பாலு. அதனால அவருடைய ஆலையும் போய் அதிரடியாக சோதனை செய்திருக்கின்றார்கள். அவருடைய ஆலையானது இழுத்து மூடப்பட்டு இன்னும் சோதனையானது தொடர்ந்து கொண்டிருக்குது. செந்தில் பாலாஜி அவங்க தம்பி இடத்துல சோதனையானது நிறைவடைந்திருக்குது. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த டாஸ்மாக் வழக்குல நிச்சயமா வெளிவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செந்தில் பாலாஜி கிட்ட வந்து புதிய தலைமுறையுடைய செய்தியின் அடிப்படையில நாம சொல்லணும்னா ஒரு வழக்கில் மட்டுமே விசாரணை நடக்கல, ஏற்கனவே டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் வழக்குல செந்தில் பாலாஜி சிக்கியிருக்கின்றார். அதுல ஒரு 387 கோடி ரூபாய் கைமாறி இருப்பதாக தெரிகிறது டெண்டர் முறைகேடுல, அதையும் விசாரித்து இருக்கின்றார்கள். அதனால செந்தில் பாலாஜி அவர்களை விரைவாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் முதல்வருடைய எண்ணமா இருக்குது. அதனால் எல்லா வழக்கிலும் தூசி தட்டுவாங்க. அதனால தான் டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை செய்ய வேண்டிய லஞ்ச ஒழிப்பு துறையானது மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறையில வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பணியாற்றினது 2.5 வருஷம் தான். மீதி 2.5 வருஷம் யாரெல்லாம் வந்து அமைச்சரா இருந்தாங்க. அப்ப உண்மையாகவே வந்து நம்ம டாஸ்மார்க்ல ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்குன்னா இந்த விசாரணை வலயமானது எங்கெல்லாம் விரிந்திருக்க வேண்டும்? ஒன்னு SS சிவசங்கர் அவர் இடத்திலும் போய் சோதனை செய்திருக்கணும். அப்படி இல்லையா முத்துசாமி
அவர்தான் வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போன பிறகும் சரி, சிறையிலிருந்து வந்த பிறகும் சரி, அந்த துறையை 2.5 வருஷமா வந்து வழிநடத்தி சென்றார். இப்போ டாஸ்மார்க்கில் நடந்திருக்கக்கூடிய ஊழலை விசாரிக்க வேண்டும் என்றால் கடைசியில யார் அமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் சோதனை செஞ்சிருக்கணும், அவரை விசாரித்திருக்கணும். அப்பதானே கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்பாக முத்துசாமி அவர்கள் தான் மினிஸ்டரா இருந்தாரு. அப்போ லேட்டஸ்ட் ஆவணங்கள் கிடைக்கணும்னா அவர் வீட்டுக்குள்ள போகணும். அவங்க வீட்டுக்கெல்லாம் போகாம செந்தில் பாலாஜி மட்டுமே குறி வைப்பது ஏன்? அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் அரசியல் ரீதியாக முடக்க பார்க்கறாங்க அப்படின்றதுதான் திமுகவினுடைய குற்றச்சாட்டு. ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி அந்த துறைக்கு அமைச்சரா இல்லாம இருக்கலாம் கடைசியில் ஒரு 2.5 வருஷம். ஆனால் கரூர் கம்பெனி மட்டும்தான் கலெக்ஷன் பண்றது எல்லாம் வந்து சிறப்பா செஞ்சிச்சு. செந்தில் பாலாஜி தான் கணக்கு வழக்கு பார்த்தாரு. சும்மா ஒப்புக்கு சப்புக்கு மட்டும்தான் முத்துசாமி, எஸ் சிவசங்கரும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை, மின்சாரத்துறை எல்லாம் பார்த்தாங்க. மொத்தமாக பொறுப்புல இல்லை என்றாலும் சரி எல்லாவற்றையும் கவனித்தது செந்தில் பாலாஜி தான். அதனால நம்ம இவரை பிடிச்சா மட்டும்தான் டாஸ்மார்க்கில் நடந்திருக்கக்கூடிய எல்லா ஊழலையும் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் நினைக்கின்றார். அது மட்டும் இல்ல, திமுகவில் யாரு பவர்ஃபுல் மினிஸ்டரா இருந்தாங்களோ அவங்க மீது கை வைக்கின்ற போது மற்ற முன்னாள் அமைச்சர்கள் அடங்கி ஒடுங்கி இருப்பாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்க இஷ்டத்துக்கு நம்ம முதலமைச்சர் மீது தாக்குதல் தொடுப்பாங்க, போராட்ட களத்துக்கு வருவாங்க, அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இடைத்தேர்தலில் வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அரசியல் ரீதியாக ஒடுக்க வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜியை தட்டி தூக்கினா மட்டும்தான் மற்ற அமைச்சர்கள் பயப்படுவாங்க என்று சொல்லிட்டு செந்தில் பாலாஜி மீது கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி சம்பாரிச்சு அவர் வீட்டுக்கு வச்சுக்கிட்டாரு. அவரு டாஸ்மார்க்ல ஒட்டுமொத்தமா கொள்ளடிச்சத எங்க கொடுத்துருப்பாரு? அந்த ரித்தீஷ் யாரு? உதயநிதி ஸ்டாலினுடைய கையால் தானே. அப்போ நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டராகவே இருந்தாலும் அவரை தாண்டி டாஸ்மார்க் எம்டிக்கு ரித்தீஷ் அவர்கள் வந்து உத்தரவு போட்டிருக்கின்றார் என்றால் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அதிகாரத்தினால தானே, அவருடைய அனுதாபியா இருப்பதனால தானே. சோ நெய்யல் உலக தாதா போன்று நம்ம உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இந்த டாஸ்மார்க் துறையை வழி நடத்தின ரித்தீஷ் சிக்கனம்னா செந்தில் பாலாஜி கிட்ட தான் எல்லாத்தையும் கறக்க முடியும். இந்த ரித்தீஷ் யாரு, எப்படி உங்க துறைக்குள்ள வந்தாரு, ரெண்டாவது அவர் எவ்வளவு பார்ட்டி ஃபண்டை கலெக்ஷன் பண்ணிருக்காரு, யார்கிட்ட கொத்துருக்கிறாரு அப்படின்னு ரித்தீஷை பிடிச்சாங்கன்னா செந்தில் பாலாஜி மூலமாக, பிறகு ரித்தீஷை வந்து தட்டி தூக்கி அவரை விசாரிச்சாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ள போறதுக்கான வாய்ப்பு. ஏற்கனவே நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன் அவர்கள் சொன்னார், பார்ட்டி ஃபண்ட் என்று சொன்ன உடனே நீங்க சட்டமன்றத்திலிருந்து எழுந்து ஓடுவீங்களா? நாங்க எங்கெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் பெறப்பட்டிருக்குது, எவ்வளவு பெறப்பட்டிருக்குது, யார்கிட்ட எல்லாம் வாங்கியிருக்கீங்க, எல்லாவற்றையும் லிஸ்ட் போட்டோம். நாங்க பட்ஜெட்டை விடுறோமோ இல்லையோ பார்ட்டி ஃபண்ட் மூலமாக எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். அதைத்தான் மக்கள் முன்பாக வைக்க போறோம். உங்க யோகிதை என்ன என்பது நல்லா தெரிய. நாகரிகமா விமர்சனம் வையுங்கன்னா எங்க தலைவரை அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் திட்டிட்டு இருக்கீங்க இல்ல, அந்த லிஸ்ட சட்டப்பேரவையிலே விடுறோம், மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதிரடி காட்டினாரு நம்முடைய நிதித்துறை அமைச்சர். ஸோ ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுது. அதுக்கு பிறகுதான் தெரியும் இன்னும் எந்தெந்த மினிஸ்டர்லாம் வந்து பார்ட்டி ஃபண்ட் விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவுலாம் பார்ட்டி ஃபண்ட் யார் யாருக்கெல்லாம் போயிருக்குது அப்படின்னு அப்பதான் தெரியும். அதற்கு பிறகு இந்த விசாரணை வளையமானது விரியும் என்று தெரிகிறது. ரெண்டாவது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஆலோசனை நடத்தியிருக்கின்றார். சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலையில போது தேவையில்லாம பேசுறது, ரெண்டாவது வம்பு இழுப்பது, அதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்காரங்களுக்கு அனுபவம் இல்லை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளை கோபப்படுத்துவாங்க. ஆனா நீங்க தான் முதிர்ச்சியா இருந்து அந்த கோபத்துக்கு ஆளாகாம சட்டமன்றத்துல ஒழுங்கா நடந்துகிட்டு திமுகவுக்கு நல்ல பேரை உண்டாக்கி தரணும். நாம் அடிக்கிற அடியில அவங்க எழுந்திருக்க கூடாது, பாயிண்ட் பை பாயிண்டா நாம வந்து பாத்தீங்கன்னா போட்டு தாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஸோ சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலை இருப்பதனால திமுக காரன் வாழை சுற்றி நிறுங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பதன் மூலமாக இந்த ஊழல் புகார்லாம் ஒன்று ஒன்றா வாசிக்கின்ற பொழுது நாங்களா நீங்களா என்று நெஞ்ச நிமித்தாதீங்க. எதுவா இருந்தாலும் சட்டப்படி நாம் வந்து எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறைமுக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த பார்ட்டி ஃபண்ட் விஷயமானது சட்டமன்றத்தில் எப்படி எதிரொலிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணதான் தீவிரம் காட்டுறாங்க. இப்போது விசாரணைக்கு பிறகு விடுவித்திருக்கின்றார்கள். ஏகப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்குது. அவர் தந்த வாக்குமூலங்கள் கூட ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்குது.
இவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்து நாளையே கைது செய்யப்படுவார் என்று சொல்றாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. நன்றி நண்பர்களே.